பார்க்கிங் போர்டு மட்டும் வைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நடிக்கிற ஃப்ரண்ட் பிளேஸ் தான் பைக்கு ஸ்டாண்டு. லைனாக க்ளூ கட்டி நிற்குதில்ல. எஸ், எல்லாம் என்னோட டேடி கொடுத்த பர்மிஷனா இல்லை இவங்க யாராவது அப்ரூவ் பாயிண்ட் வந்து பைக்கை பார்க் பண்ணிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒரு சின்ன ஃபீல்னஸ். ஏன்னா இங்கே தான் நான் வீடியோவும் எடுக்கிறேன், இங்கே தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் எடுக்கிறேன், இங்கே தான் டிக்டாக்கும் பண்ணுறேன். அதுதான் நம்ம கண்ட்ரியில் தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா, அது நீ இந்தியானா சான்ஸே இல்லை. போ சொல்லணும். அதே அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எல்லாமே ரூல்ஸாக நடக்கிறங்காட்டி தான் எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்கே எல்லாமே நம்ம எதிர்பார்க்காத ரேஞ்சுக்கு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்குதுங்க. ஆனால் இங்கே அந்த மேனர்ஸு, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் எதுவுமே இங்கெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம தான் அதுக்கு ஏதாச்சும் போர்டு அங்கங்கே ஃபாரின்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வைக்கணும். நோ பார்க்கிங், நோ ஸ்மோக்கிங் அப்படின்னு, நோ பாத்ரூம் கோயிங், அதை மெயினாக பண்ணணுங்க. இன்னும் இந்த ஏரியாவில் அந்த சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளூ கட்டி நிற்கும். ஏன்னா அந்த இடமெல்லாம் கேட்குறதுக்கு எம்டியாக தான் இருக்குது, யாரும் இல்லை. ஆனால் இருந்தாலும் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது. இங்கே பாருங்க, ஏய் அந்த சைடில் இருக்கிற டிவிஎஸ் 50 எங்களோடது. அந்த டுகாட்டி அப்பாச்சி கேடிஎம்னு இருந்தாலும் நம்மளோட பைக்கு தான்ப்பா இது. ஆனால் இதுக்கு இங்கே தான் நிற்கிது. ஓகே, எங்கள் வீட்டில் இது வீடே எங்களோடது தான், இந்த ஹவுஸே. ஆனால் இது ஹைவேஸோட பிளேசஸ் தான். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துக்கு இது எங்களோட இடம் அப்படின்னா இந்த இடத்துக்கு எது ஃப்ரெண்டில் இருக்குதோ அந்த இடம் டோட்டல் எங்களோட கண்ட்ரோலில் தானே இருப்பாங்க பிளேசஸ்ஸு. சப்போஸ் நாளைக்கு இங்கே ஏதாச்சும் பைக்கு ஒன்று காணோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் யார்கிட்ட போவாங்க? இந்த இடத்தோட ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க. நாங்கள் இங்கே ஒரு பைக் பார்க் பண்ணியிருந்தோம், என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் எதுக்குடா அங்கே நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நிறுத்தினாலும் பரவாயில்ல, இதை கொடுத்துட்டு அது பண்ணால் கூட சரி நிறுத்திட்டு போங்கன்னு நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் அது ரூல்ஸ் இல்லை. இருந்தாலும் அது பைக்கை மார்னிங் அவங்க ஒர்க்குக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நாங்கள் தானே அதை பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இன்னொரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, உங்கள் பைக்கில் ஏதாச்சும் பெட்ரோல்லாம் தீர்ந்து போச்சுன்னா பங்குக்கு போயிடாதீங்க. ஒரு சின்ன ஒரு வாட்டர் கேன் ஒன்று எடுத்து வந்து இங்கே நிற்கிற பைக்கெல்லாம் நிறையா போட்டால் கூட ஒரு 4 வீலருக்கே வச்சு ஓட்டலாம். அந்தளவுக்கு பெட்ரோல்லாம் எல்லா பைக்கையும் குடிச்சிக்கலாம். சீக்ரெட்டாக எப்போவுமே சீக்ரெட்டாக தான் சொல்லணும், ஓப்பனாகவே சொல்லக்கூடாதுல்ல. அதுதான் ஓகே. இந்த சீக்ரெட் இன்றைக்கி யாருக்கும் தெரியாமல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிற்கிற பைக்கிலெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு பைக்கிலையும் 5 லிட்டர் குடிக்கலான்னு நினைக்கிறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டத்துக்கு அங்கே எதுக்கு போய் பங்கிலெல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு பெட்ரோல் எல்லாம் இங்கேயே இருந்தாலும் கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ்னு ஒன்று ரெகுலேஷன்னு இந்த என்னோடய இந்தியா கண்ட்ரிலையும் அது வரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரூல்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா ரூல்ஸுக்கும் ஒன்று வரணும். ரூல்னால் இது பண்ணக்கூடாதுன்னா அது அங்கே பண்ணக்கூடாது. அப்புறம் நோ பார்க்கிங் போர்டு மட்டும் இங்கே ஒரே ஒரு ஸ்டெம்ப், அந்த கிரிக்கெட் ஸ்டெம்ப் நட்டுவாங்களா, அந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்டெம்ப்பு மாதிரி நீங்கள் நெட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இங்கே சப்போஸ் நிற்கலாம் பைக்கு. ஒரு 2-3 பைக்கு வந்து நின்னா ஓகே. லைனாக க்ளூ குட்டி நின்னா நான் எப்படி இங்கே வீடியோ எடுக்கிறது? ஆமாம், எனக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அவங்கக்கிட்ட போய் ஓப்பனாக சொல்லவும் முடியாது. ரெகுலராக வர்றாங்க போகிறாங்க, அவங்களுக்காக தெரியணும் மேனஸ்னால் என்ன அப்படின்னு. அதனால் அவங்களும் ப்ராப்பராக ஓகே. ஏன்னா அவங்களையும் சொல்லக்கூடாதுல்ல நம்ம. அப்புறம் அவங்க ஏன் நிப்பாட்டிட்டு போவாங்க,
ஏன்னா இங்கே தானே பிளேசஸ் இருக்குது. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வர அப்படின்னு. ஆமாம், இஷ்டத்துக்கு விளையலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தளபதி அந்த போக்குரியில் சொல்லியிருப்போம்ல, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நோ ரூல்ஸ், நோ ரெகுலேஷன்ஸ், எதுவுமே இல்லை. ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, ஃபாரின் கண்ட்ரியில் இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்க ஒரு ப்ராப்பராக அந்த ஒரு ஃபாலோவிங் மெத்தடெல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அப்போ தான் அங்கே எல்லாமே ரூல்ஸாக நடக்கும். அங்கே நின்று யூரின் போகக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, குப்பையை கீழே போடக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபைன் ஒன்று போடுவான். ஆனால் அந்த ஃபாரின்லாம் இப்படி வீட்டுக்கு முன்னாடி பைக்கெல்லாம் இருந்தால் விடுவாங்களா? அப்போவே ஒரு ட்ரக் ஒன்றுட்டு வந்து தூக்கிட்டு போயிடுவாங்கள்ல, அந்த கிரைன் மாதிரி வச்சு அந்த ராங் டாங்கில் வரும்ல, அந்த ட்ரக்கை வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. இது எப்படின்னா, அங்கே ஒரு ட்ரக் ஒன்று நிற்கிதுல்ல, கிட்டத்தட்டங்க 1 month இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 28 days நின்றுருக்குது அங்கே ஒரு ட்ரக்கு. யாரோடது என்ன ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த பிளேசஸ் உங்களுக்கு பைக் பார்க்கிங்குலாம் ரூல்ஸாக இருக்குது. நிப்பாட்டுறதுக்கு ஒரு ரேஞ்சாக லைனாக நிப்பாட்டலாம். ஆனால் மற்றவங்களோட நிலைமையும் அவங்க நினச்சி பார்க்கணுமில்ல, அதையும் பற்றி யோசிச்சா தானே மற்றவங்களோட அது என்னென்னு தெரியும். எதுவுமே தெரியாமல் தான் பண்ணுறாங்க. நான் பைக்குன்னு இதெல்லாம் சொல்லலை, இது என்னோட பிரச்சனை, அதுதான் நான் கிட்ட சொல்கிறேன். எல்லாத்தோட பிரச்சனை என்னங்கிறது தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒன்று இருக்குது, அது பிடிக்காது, போகிறதுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அப்புறம் நீங்களும் இந்த மாதிரிலாம் பைக்கு யாராச்சும் வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போய் நிறுத்துனீங்க அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணாதவே கிடையாது. இதை அங்கே பைக்லேருந்து பிடிக்கல, என்னோட அந்த புல்லட்லேருந்து பிடிச்சிட்டு. எஸ், அதான் இந்த ரூல்ஸ்னா இப்படி பேசலாம். இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லா ரூல்ஸையும் கொஞ்சமாவது நம்ம ஃபாலோ பண்ணணுமா? நோ ரயிலில் கேப்ஸ் பண்ணக்கூடாது, டிராஃபிக் சிக்னல் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். எதுவுமே இல்லாமல் அர்ஜென்ட்டாக நானும் போகிறேன்ட்டு போனால் போயிட வேண்டியது அப்படியே. அப்புறம் எந்த கார்டினாலையும் நம்மளெல்லாம் காப்பாற்ற முடியாது. ஏன்னா போனதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் தெரியாமல் தான் கேட்குறேன், ஏன் கீழே குப்பைன்னு ஏதாச்சும் கிடந்தா ஏன் எடுத்து அதை டஸ்ட்பினில் போட மாட்டீங்களா? நான் இங்கே சொல்லலை, நம்ம வீட்டில் அந்த ஒர்க்கை நம்ம ரெகுலராக செய்வோம். நம்ம இங்கே மட்டும் செய்யக்கூடாது பாஸ், எல்லா பக்கம் ரெகுலராக அதை பண்ணணும். அதுதான் ரூல்ஸு. அப்புறம் என்ன, மற்றவங்க பார்க்குற ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பற்றி இவனுக்கு ஒரு மேனஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நம்மளோட நீட்னஸ்ங்கிறது அவங்களுக்கு இதிலே தெரிஞ்சு. சும்மா அந்த வீடியோவை பண்ணி போடுறதுக்கெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அந்த ஒர்க்கை நம்ம வீட்லேயும் பண்ணணும், பப்ளிக்ஸ்லேயும் பண்ணணும். மெயினாக அந்த டாப்பிக்கே நான் அதுக்குன்னு சொல்லப்போனால் கூட இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அதில் நிறைய சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் அதுக்கான இப்போ டைம் இல்லை எனக்கு, அதனால வீடியோவை நான் இதோட எண்டாக்கிக்கிறேன். ஓகே, லவ் யூ, பாய் பாய், டேக் கேர். அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி கூட நீங்கள் அது ஒரு ஹியூமர் ஹாபீஸ் அந்த மாதிரி கூட மைண்டில். ஓகே, பாய், கேட்ச் இட். அப்புறம் மறந்தே போயிட்டேன், எங்கிட்டையும் ஒரு பார்க்கிங் இருக்குது. ஆனால் என் பர்மிஷன் இல்லாமல் எங்க மேலே கொண்டு வந்து பார்க் பண்ணிக்கிறாங்க. பார்க்குறியா மாச்சி? சரி, இங்கே ஒரு மிஸ்டர் பீன் காரே நிற்கிது, மறந்துட்டிங்களா? அதை யாரை கேட்டு ஏன் மேலே பார்க் பண்ணான்னு தெரில. இதுக்கு கண்டிப்பாக நான் போய் கேஸ் போடுறேன்.